கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலையின் புனித ரகசியம். பாபநாசம் குன்றின் மறைக்கப்பட்ட கதை உலகம் முழுவதையும் காக்கும் ஏழுமலையான் குடிகொண்டிருக்கும் இந்த திருமலைக்கு ஒருமுறை சென்றால் கூட நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஆனால் அந்த மலைத்தொடர்களில் மறைந்திருக்கும் ஒரு குன்றில் மட்டும் பெண்கள் ஏறக்கூடாது என்று ஒரு விதி உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, அப்படி ஏன் ஒரு விதி வந்தது? இது பெண்களுக்கு எதிரானதா? இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் பலர் குழம்புகிறார்கள். பகவானின் கருணையில் உருவான அந்த ரகசியம் என்ன என்பதை இப்போது ஒரு கதையாக கேட்கப் போகிறோம். இதோ பக்தி நிறைந்த திருமலைக்குள் செல்வோம். கதை பல யுகங்களுக்கு முன்பு பகவான் மகாவிஷ்ணுவின் அம்சமான தர்மத்தின் காவலரான ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். அவர் மனித குலத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் பிறந்தவர். ஐயப்பனின் பிறப்பே ஒரு அற்புதம். விஷ்ணுவின் மோகினி வடிவத்துக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர். இதனால் ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு பிரம்மச்சாரி, அதாவது முற்றும் துறந்த ஒரு துறவி. இந்த பூவுலகில் தர்மத்தை நிலைநாட்டி பக்தர்களின் பாவங்களை நீக்க ஒரு புனிதமான இடத்தை அவர் தேடினார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த திருப்பதி மலைகள். இந்த மலையின் உச்சியில் பாபநாசம் அருவிக்கு மேலே அடர்ந்த வனங்களுக்கு நடுவில் மிகவும் அமைதியான ஒரு குன்று இருந்தது. அந்த இடம் உலக சலசலப்பு எதுவும் இல்லாமல் தியானத்திற்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது. இந்த குன்றின் பவித்திரத்தை உணர்ந்து கொண்ட ஐயப்பன் அங்கே தன் தவத்தை தொடங்கினார். ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். அவரது கடும் தவத்தால் அந்த இடம் மேலும் மேலும் புனிதமானது. கதைகள் பல சொல்லுகின்றன. ஐயப்பன் தவத்தில் ஆழ்ந்திருந்த போது அவரை சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டம் சூழ்ந்திருந்தது. அந்த ஒளிவட்டத்தின் சக்தியால் வனத்தில் இருந்த சிங்கங்கள், புலிகள், மான்கள், மயில்கள் என அனைத்து உயிரினங்களும் தங்கள் இயல்பான பகையை மறந்து ஐயப்பனை சுற்றி அமைதியாக இருந்தன. மலைகளிலிருந்து புனித நதிகள் ஓடி வந்து அவர் பாதங்களை தொட்டு சென்றன. வானவர்கள் கூட இந்த தவத்தை கண்டு வியந்தார்கள். இந்த இடத்தின் புனித தன்மையை உணர்ந்த ஐயப்பன் தான் தவம் செய்த இடத்தின் பவித்திரத்தை எப்போதும் நிலைக்க செய்ய எண்ணினார். இது பெண்களுக்கு எதிரான தடையா? நிச்சயமாக இல்லை. ஒரு பிரம்மச்சாரியாக, துறவியாக ஐயப்பன் இந்த இடத்தை தனது தவச்சாலை போல ஆக்கினார். எப்படி ஒரு இல்லத்தில் உள்ள பூஜை அறைக்கு என்று சில விதிகள் இருக்கின்றனவோ அதே போல ஐயப்பனின் தவச்சாலைக்கும் ஒரு விதி வந்தது. அந்த விதியின்படி தவத்தின் புனித தன்மையை பாதுகாக்க இந்த குன்றில் ஆண்கள் மட்டும் ஏறி ஐயப்பனின் தவத்தை எண்ணி வணங்கலாம். பெண்கள் மலையின் அடிவாரத்தில் இருந்தோ அல்லது தொலைவில் இருந்தோ ஐயப்பனை மனதளவில் வணங்கலாம். இது பக்தியை குறைப்பதாக ஆகாது. பகவானை வணங்குவதற்கு அவரது சன்னிதானம் மட்டும் போதாது, மனதின் பக்தி தான் முக்கியம். இந்த குன்றில் ஏறாமல் இருந்தாலும் கோவிந்தனின் துணைவியான அலர்மேல்மங்கா தாயார் திருப்பதி மலை அடிவாரத்திலேயே ஐயப்பனை போல பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த ரகசியத்தின் உண்மையான பாடம் என்னவென்றால், பக்திக்கு வரம்புகள் இல்லை, தடைகள் இல்லை. இறைவனை வணங்க ஒரு குறிப்பிட்ட இடம் தேவையில்லை. மனம் எங்கெல்லாம் அவரை நினைக்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். இந்த குன்றில் ஏறுவதற்கு அனுமதி இல்லாத போதும் பெண்கள் தங்கள் அன்பின் மூலம் ஐயப்பனின் முழு அருளையும் பெற முடியும். ஒருவேளை நீங்கள் பாபநாசம் குன்றில் ஏற முடியவில்லை என்றாலும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தில் ஐயப்பனும் கோவிந்தனும் சிவபெருமானும் இருக்கிறார்கள். முடிவுரை பக்தர்களே, பாபநாசம் குன்றின் கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? பக்திக்கு வரம்புகள் இல்லை, பாலின பேதம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தின் புனிதத்தை காக்க ஒரு விதி இருந்தாலும் ஐயப்பனும் கோவிந்தனும் நம் மனதில் இருக்கும் பக்தியை மட்டுமே பார்க்கிறார்கள். சமர்ப்பணம் முக்கியம், நம்பிக்கைதான் முக்கியம். உங்கள் மனதில் கோவிந்தனின் அருள் எப்போதுமே இருக்கும். இந்த அரிய ரகசியம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்ட் பண்ணுங்க.